வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மே 1 ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தேன். சரி, தோட்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் கோழிக்கொண்ட செடியும் 2 மிளகாய் செடியும் இருந்துச்சு. அந்த 2யும் எடுத்துகிட்டு நானும் கீர்த்தியும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்து வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆஃபீஸ் இருக்கிற அன்றைக்கி 6:30 7 மணிக்கே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே ஆஃபீஸ் லீவ்னால் ஒரு சோம்பேறித்தனம் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் லேட் பண்ணி தான் தோட்டத்துக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நேற்றுக்கு நைட்டு சரியான மழைங்க. நிறையா வாழை மரம்லாம் கீழே சாஞ்சிருந்தது பாருங்கள். இந்த தார்லாம் இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் இருந்ததுன்னா நல்லா திரண்டிருக்கும். ரெண்டு மரமும் சேர்ந்து ஒட்டுக்கா சாஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு பழுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்ம வெட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை மரத்துலேயே அப்படியே விட்டுட்டு முதல் வேலையாக நம்ம கொண்டு வந்த கோழிக்கொண்ட செடியும் மிளகாய் செடியும் நட்டுருவோம். ஏன்னா டைம் ஆக நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முதல்ல நட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நட ஆரம்பித்தாச்சு. நம்ம நட்ட செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுங்க. அடுத்ததாக என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது, நம்மக்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை செடிங்க. நம்மக்கிட்ட வந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரையும் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை செடியும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 செடி தான் இருக்குது. முதல்ல பச்சை பொன்னாங்கண்ணி கீரை செடியை நான் பிடிங்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரி குத்தாத படர்ந்து வரும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அழகு செடி மாதிரியே இருக்கும். அடுத்ததாக சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை செடி. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை செடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கீரை அடிக்கடி சமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண் நல்லா ஷார்ப்பாக தெரியறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை செடியை நம்ம தாராளமாக சமையலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2யுமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம பதியம் போடுறதுக்கு கிளம்பிடலாம். பொதுவாக நம்மளோட பாட் மிக்சிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மண்புழு உரம் பாதி நம்மளோட சாதாரண தோட்டத்து மண் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு சிலது நம்மக்கிட்ட பொருள் இயற்கை உரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்ப்போம். அப்படி இல்லைனா இதையே சேர்த்து பதியம் போட்டுருவோம். இப்போ அப்படி தான் பதியம் போட ஆரம்பித்தாச்சு. நிறையா நம்ம செடி சேல் பண்ணுறப்போ இருந்த அந்த நர்சரி கவர் நிறையா நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதையே நம்ம பதியம் போடுறக்கும் மறுபடியும் ரீயூஸ்க்கு பயன்படுத்தி இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கொஞ்சோண்டு வேறு இருந்தாலும் வந்துடும். அப்படி இல்லைனாலும் அந்த தண்டு இருந்தாவே நமக்கு அதிலிருந்து வேர் பிடிச்சி வந்துடும். முதல்ல இலை விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தளைஞ்சு வேர் பிடிச்சிருச்சுன்னா தலைய ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு இது வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நான் பிடிங்கி எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி குத்தாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தை முழுசாக அம்மா தான் பார்த்துக்குவாங்க. அம்மாவுக்கு இந்த செடி வளர்க்குறதும் விதையெல்லாம் எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அந்த டைமில் எல்லாமே விதை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நான் பதியம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாய்க்கால் தண்ணி மேலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த தண்ணி பாஞ்சிட்டு இருந்த வயல் பாஞ்சிருச்சு அப்படின்னு கீழே கரும்புகாட்டுக்கு மாறி வச்சிடலாம் அப்படின்ட்டு மடைய மாற ஆரம்பிச்சிட்டேன்.